you eat sugar, you will die. Why? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சுகர் சாப்பிடும்போது உங்களுடைய பிளட்டில் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும். இதை பார்த்துட்டு உங்களுடைய கணையும் உங்கள் பிளட்டில் இன்சுலினை உருவாக்கி விடும். இன்சுலினோட வேலை என்ன? உங்கள் பிளட்டில் இருக்கிற சுகரை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி செல்லுக்கு அனுப்புறது. ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சுகர் சாப்பிட்டா என்ன ஆகும்? உங்கள் மரணத்துக்கு நீங்களே வழி தேடுறீங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமாக சுகர் சாப்பிட உங்கள் கணையம் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டைப் 2 சுகர், அதாவது நீரிழிவு நோய் வர ஆரம்பிச்சிடும். இப்பவே நான் கூட நம்மள முக்கால்வாசி பேருக்கு சுகர் இருக்கலாம், ப்ரீ லெவல் சுகர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. இதோட பை ப்ராடக்டா உங்களுக்கு ஒபிசிட்டியும் கொடுக்கப்படும். இந்த சுகரை ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த சுகர் என்னவாகும்? உங்களுக்கு கொழுப்புகளா ஃபார்ம் ஆகும். இப்படிதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, எல்லா விதமான சாப்பாட்டுலயும் வந்து சுகர் இருக்கு, குளுக்கோஸ் வந்து இதாக இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பாடியில ஃபேட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப நாளாவே ஜிம் போயிட்டு இருக்கேன், ஆனா உடம்பு குறைக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணி பாடுறது இல்லாம நிறுத்திடுங்க கம்ப்ளீட்டா. சுகரை நிறுத்திட்டு நீங்க ஜிம் போனீங்க அப்படின்னா உங்க உடம்பு சீக்கிரமா குறையும். உங்க மூளையில பசியை தூண்டுறது, பசிக்குதுன்னு சொல்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோனை இந்த சுகர் வந்து அடிக்கடி தூண்டி உங்களோட விளையாடிட்டு இருக்கும். இப்படி பண்றதுனால உங்களுக்கு எப்பவுமே பசியா இருந்துட்டு இருக்கும், எப்பவுமே நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் நீங்க உடம்புல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொழுப்பை குறைக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் உங்க உடம்பு சுகரை கொழுப்பா கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கும். இதனால உங்க உடம்பு எப்பவுமே குறையாது. வெயிட் மட்டும் இல்ல, மெட்டபாலிசம் ஒன்று இருக்கு. அந்த மெட்டபாலிசத்தையும் இந்த சுகர் வந்து ரொம்பவே குறைச்சு விட்டுறது. உங்களுக்கு வந்து தம் அடிச்சா மூச்சு வாங்குது அப்படிங்கிறது இல்லை. நீங்க சுகர் அதிகமா கன்சியூம் பண்ணாலும் உங்களால நிறைய தூரம் நடக்க முடியாது, மாடி ஏற முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமா மூச்சு வாங்கும். உங்களுக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லை, ஆனா அதிகமா மூச்சு வாங்குது அப்படின்னு நினைச்சீங்கனாலே அதுக்கு காரணம் வந்து ஒரு வகையில சுகர் தான். இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு தீங்கா இருக்கிற இந்த சுகர் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. என்னால கண்டிப்பா சுகர் நிறுத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா வீட்டுல எதனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இல்ல வீட்டுல வந்து டீ போடுறது, காஃபி போடுறது, குடிக்கிறதா இருந்தா ஓகே. பட் கடையில போய் வாங்கி சாப்பிடுறது, கடையில் வாங்கக்கூடிய பேக்கட் ஐட்டம், இந்த மாதிரி ஆடட் சுகர் இருக்கிற ஐட்டங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்றது 100% நல்லது. நம்புங்க, சுகர் ஃப்ரீ டைப் வாங்க.